இவர் மற்றவர்களின் கேள்வி கேட்டு திறனெடுப்பார். இவர் இதை கண்டு சொக்கி போனார் கேட்பார். உண்மையிலேயே வாழ்வளம் சாதாரணமாக எனக்கு ஏழ்மை எளிமை தான் இருக்க பிடிக்கும். அதே போல என் மனைவிக்கு குடும்பத்தில் ஒருத்தரவே இல்லை. அவர் தன்னுடைய தாயாரோடு மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த ஒரு காரணம் தான் எனக்கு அவரை பிடித்தது. அந்த எளிமை எனக்கு பிடித்திருந்தது. ஆகவே விரும்பினோம். ஒரு மாதத்திலேயே எங்கள் திருமணம் நடைபெற்றது. அந்த ஒரு மாதத்திலேயே என்னுடைய பெற்றோர்கள் சம்மதத்தோடு நான் திருமணம் செய்து கொண்டேன். முதலில் எங்கே சந்தித்தீர்கள்? எப்படி சந்தித்தீர்கள்? நாங்கள் இருவரும் ஒரே கூட்டுத்தாபனத்தில் வேலை செய்பவர்கள். வேலை முடிந்து வருவதற்கு எங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கப்படும். ஆகவே ஒரு நாள் இரவு 9:30 மணி அளவில் என்னுடைய தொழில் முடிந்து நானும் தயாராக நின்று கொண்டிருந்தேன். இவர்களும் தங்களுடைய செய்தி பிரிவில் வேலையை முடித்துவிட்டு அந்த போக்குவரத்து வசதிக்காக தயாராக நின்று கொண்டிருந்தார்கள். அதிர்ஷ்டவசமோ அல்லது துரதிர்ஷ்டவசமோ தெரியாது, 2 பேருக்குமே ஒரே வாகனம் கொடுக்கப்பட்டது. 2 பேருமே கோட்டாஞ்சியை நோக்கி வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் நாங்கள் 2 பேரும் மனமிட்டு பேசிக்கொண்டோம். நீங்கள் எங்க இருக்கிறீங்க, எங்கள்கிட்ட இருக்கிற அதிலிருந்து ஆர்வமானது எங்களுடைய காதல். பஸ்ல சீட் பிடிச்சா இல்லை, பஸ்ஸுக்கு கூட சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குன்னா நான் அடிக்கடி மோட்டார் சைக்கிள் போக தான் நடக்கும். சொல்றதுல உண்மையா? சரி, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. நான் ஒரு வானொலியில் தான் இவர் எனக்கு அறிமுகமானார். அப்பொழுது 89 அந்த ஜேவிக்கு கலவரம் நான். அப்பொழுது அப்ப வாகனங்கள் இல்லை. அப்ப 2 பேரும் ஒரே வாகனத்தில் தான் போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் எங்களுக்கு காதல் வர சொல்லுது. ஏதோ அவர்களுக்கு கடவுள் அப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு வாரத்தை அனுப்பியிருக்கிறார் என்று நினைக்கின்றோம். வேறு எப்பொழுது உங்களோட திருமணம் நடைபெற்றது சொல்லுங்க? உங்களுடைய திருமணம் 1990 மார்ச் 24. மற்றது உங்களுடைய குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பதாக கேள்விப்பட்டேன். எப்படி சமாளிக்கிறீர்கள்? என்னுடைய கணவனுக்கு 9 சகோதரங்கள். நாங்கள் 9 பேரும் ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம். என்னுடைய வீட்டில் 35 மெம்பர்ஸ் இருக்கிறார்கள். ஒரே வீட்டில் பெரிய குடும்பம் நாங்கள். ஆனாலும் நான் முதலில் ரொம்ப கோவப்படுவேன். ஆனால் மனவளக்கலைக்கு வந்த பிறகு என்னிலிருந்து அந்த சினமும் நான் என்ற அந்த அகந்தையும் எனக்குள்ளாக போய்விட்டது. ஆனாலும் யார் என்ன சொன்னாலும் நான் கண்டுகொள்ள மாட்டேன். காலையில் எழுப்பி 4 மணிக்கு எழுப்பி என்னுடைய வேலையை செய்து ஆஃபீஸ் போயிட்டு பின்னேரம் வந்தாலும் யாருடைய தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எனக்கு ஏற்படாது. அதனால் குடும்பம் சுமூகமாக போகிறது. நன்றி நாதன் தம்பதிகளுக்கு. அடுத்ததாக